சே 2வது நாள் கணக்கு பொன்னிருப்பன் உனக்கு இன்னைக்கு கணக்கு 2வது நாள் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தமாக இதே வளர்த்தியாக தான் இருப்பா. இந்த கண்டாரோலிமை தலாரத்தில் நடக்கிற குயிமன் சுந்தரராஜமே பேச்சியம்மனை கும்பிட்றவனு தெரியும். புரியுதா? பேச்சியம்மன் கோயில் ஐயனாருமா, ஐயனாரில் ஒரு நொட்டு கிடையாது, முட்டா குயிமங்களா. அது பூரா மன்னர் ஆட்சியில் ஆண்டவன். மன்னர் ஆட்சியில் ஐயனார், சொரிமுத்து ஐயனார், ஐயப்பன் கோயில் எல்லாம் இந்த கண்டாரோலிமை பிரித்து வச்சு நாசம் பண்ணி ஐயப்பன் கோயிலை முடிக்கணும்ப்பா. கண்டாரோலிமை உனக்கு முன்னாடியே எரிக்கணும். முக்கால் சத்தியம் உனக்கு முன்னால் ஒரு நாள் சுடுகாட்டி எரிப்பு இளமச்சம்பளம் கனியை வச்சு ஐயப்பன் கோயில் ஐயப்பனை எரிச்சிடணும். சாம்பலை போன அவனும் ஒரு பூரா மன்னராட்சி ஆண்ட குயிமை மக்கள் எல்லாம் முட்டா குயிமனை. கடவுளுக்கு சிவனுக்கும் விஷ்ணுவுக்கு பிறந்தவங்கள வேண்டாம். முட்டா குயிமனை, முட்டா கேடு கட்ட குயிமனை. ஏப்பா என்ன கணக்கு வச்சுக்காங்க பார்த்தியா? விஷ்ணு, பிரமா, சிவன் 3 பேர் அண்ணன் தம்பி ஒரே கொடியில் வரதவங்க. இந்த கண்டார ஒளிமை பிரித்து வச்சு பூமியை பிரித்து திங்க, அது மாதிரி சாமியும் பிரித்து வச்சு அம்மமார்களை பிரித்து நாசம் பண்ண முட்டா கூதிமானுங்க பூரா ஐயமாருங்க மந்திரவாதி பூரா வச்சு நாசம் பண்ணிட்டான். ஏப்பா இன்னும் 2வது நாள் சுத்தம் பண்ணியாச்சு, கிளியர் ஆயிடுச்சுப்பா, ரூட்டு கிளியர் ஆச்சு. என்னப்பா என்னமோ கேட்க தலைவரம் செட்டியார் வீட்டில் கும்பிடுவோனா அது நாசமாக போயிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே கந்தல் குளம் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே நீ பக்கத்தில் வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, தெற்கு பகுதி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த கண்டாரோலி மண்ணில் முக்கால் சேத்தியம் நெரிச்சிரு. அந்த நேரம் ஆர்டர் போடுவார் ஐயா, தூக்கி போட்டு நெரிச்சிரு. பிறகு என்ன கையெடுத்து கும்பிடுதான், அம்மாமார கையெடுத்து கும்பிடுதாங்கிற அந்த வார்த்தை உனக்கு வரக்கூடாது. முக்கால் சத்தியம் அடி கொடுக்க வேண்டிய நேரம் மாநில பேருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் சுடுகாட்டி எரிப்பாப்பா, முடிஞ்சு வச்சுப்பா. 2வது நாள் இன்னும் 1 நாள் இருக்கப்பா.